வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தோமென்றால் 29 மே 2025 டொரண்டோ பிராந்தியத்தில் ஒரு தமிழருடைய விலை மதிக்க முடியாத ஒரு புதிய கார் ஒன்றை திருடுவதற்கு 2 பேர் கொண்டவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். அதிகாலை 2:51 அளவில் நோட்டம் விட்டு பார்த்து அதுக்கு பிறகு அவர்கள் எப்படி திருடுவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை கட்டம் கட்டமாக பார்ப்போம். இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா, அவர்கள் அதிகாலை 2:51, அதாவது 29 மே 2025 அதிகாலை 2:51 அப்படி அந்த நடைபாதையில் இருக்கா போய் நோட்டம் விட்டுட்டு திருப்பி அந்த விலை உயர்ந்த அந்த கார் புதிதாகத்தனை அவரிடத்திருக்கின்றார். ஒரு ஈழத்தை பின்புலமாக கொண்ட இடத்திலிருந்து வந்த ஒரு தமிழ் குடும்பஸ்தர். அவருடைய கார் மேல்புறமாக அந்த சூரியனை பார்க்கின்ற மேல்புறமாக திறக்கின்ற அந்த சன்ரூஃப் என்று சொல்கின்ற அந்த கூரைக்கு நல்ல ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு சின்ன துளையை இட்டுட்டு பிறகு நல்ல வடிவாக மூக்கு குரோடுகள் வச்சு கொண்டு தோண்டி உடைச்சி அந்த மேல் கண்ணாடியை உடைச்சி சொக்குநூறாக்கி அதுக்குள்ளாலான அவர் ரங்கி இருக்கிறார். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ளே அவர் அந்த வீடியோ காட்சிகளின் பிரகாரமும் அந்த ஓனர் பிறகு தன் வீட்டில் விடியொழும்பி வந்தால் பிறகு விட்ட வீடியோக்களையும் பார்க்கல ஒரு 25 நிமிடங்கள் காருக்குள்ளேயே நின்று அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது ஒரு புதிய ரக காராக இருந்தபடியால் அதனுடைய சிஸ்டத்தை அவையால் கெக் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ண முடியலை. வளமை மாதிரி இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் இவர்கள் தொட்ட உடனே எல்லாம் அடிக்கும். ஆனால் அந்த சிஸ்டங்களை எல்லாம் இவர்கள் வந்த உடனே அந்த சிஸ்டத்தை செயலிழக்க பண்ணுகிறார்கள். அது பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சிஸ்டத்தை அவர்கள் கெக் பண்ணி எந்த அலாரமும் அடிக்காமல், சேஃப்டி அலாம் அடிக்காமல் உள்ளுக்குள்ளே உடைச்சி ரங்கி அங்கேயும் அந்த சிஸ்டத்தை சொப்பையாரை ஹெக் பண்ண வழிக்கிட்டும் அதில் அவர்களுக்கு பிரயோசனம் கிடைக்கல. ஆனால் பல கார்கள் இப்படித்தான் சேஃப்டி அலாமை நிப்பாட்டி உள்ளுக்குள்ளே போய் திறந்து வடிவ அமர இருந்து அந்த சிஸ்டத்தை சொப்பையாரை ஹெக் பண்ணி எடுத்துக்கொண்டு போவினோம். இப்படி கணக்க நடந்திருக்குது. கனவேற்ற வீடியோ கேமரான்ற பதிவுகள் வெளியில் வந்திருக்குது. அண்மை காலமாக 2024லேயும் டொரண்டோவில் ஒன்டாரியோவில் அதிகளவு கார் திருட்டுக்கள் போனதாக பதிவு செய்யப்பட்டதாக கருத்து கணிப்புகளும் புள்ளிவரவும் கூறியது. அதே மாதிரி இந்த வருடமும் அது அதிகளவாக தொடர்கிறது. பல வாகன புதிய உரிமையாளர்கள்
விரக்தியை வெளியிட்டிருக்கிறார்கள், கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இவரும் இந்த ஓனரும் தன்னுடைய வீடியோ சமூக ஊடக பதிவொன்றில் தன்னுடைய விரக்தியை பதிவு செய்திருந்தார். இப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்க தனக்கு 3 தடவைகள் இப்படி நடந்திருக்காம். புதுக்கார்கள் எடுத்தபடியாக 3வது தடவை இது நடந்திருக்கின்றபடியாக தோற்று போய்விட்டார்கள். இதை எடுக்க வந்தது அந்த சொப்பியார் சிஸ்டத்தில் தோற்று போட்டார்கள் என்றும், அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் அந்த சொப்பியாருக்குரிய அந்த பேக் ஏதோ எடுத்துக்கொண்டு போயிருக்கார்கள். அதுவும் வீடியோவில் பதிவாக இருக்குது. அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான். இப்போ என்ன விஷயம் என்றால் மக்களே, இந்த கார்கள், இந்த புதுரக கார்களை இப்படி முகமூடி போட்டு கொண்டு வந்து சொப்பையார் ஹேக் பண்ணி கொண்டு போயிடும். ஆனால் இதை எப்படியோ கொண்டு போய் விற்கணும். அதை விட நாடு கடத்தினோம். வெவ்வேறு நாடுகளுக்கு கப்பலில் ஆபிரிக்க நாடுகளுக்கெல்லாம் போகிறதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே இது எப்படி திருடுகிறார்கள், யாரு கொண்டு விற்கின்றார்கள், எப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிறது என்பதெல்லாம் ஒரு சங்கிலி தொடராக புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம். இப்படியான தகவலை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேனொழிய வேறு எந்த நோக்கமும் அல்ல. இப்படி பல பேருடைய கார் தமிழர் பகுதிகளில் மட்டுமில்லை, பல பேர் புது காரை கொண்டு வச்சிருந்தால் அது திடீரென்று மாயமாக போகுது, களவு போகுது, விடியோடம்பி பார்க்க இல்லாமல் போகுது. ஆகவே பல பேர் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்ளுவிடும். என்றாலும் தொடர்ந்து அப்படி செய்ய முடியாது. ஆகவே உறவுகளே விழிப்பாக இருங்கள். உங்களுடைய பெறுமதியான கார்கள் இப்படி களவு போவது, வேறு பொருட்கள் களவு போவது தடுக்கும் மூலமாக கொஞ்சம் விழிப்பாக இருங்கள். என்ன செய்கிறது, அதுக்காக தூக்கம் இல்லாமையும் இருக்க இயலாது. இந்த நிகழ்வை உங்களோடு பகிர்வதன் நோக்கம் உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கவனமாக இருங்கள். பாதுகாப்பு இல்லாத நாடாக மாறுகிறதோ தெரியவில்லை. ஏனென்றால் சில நாடுகளில், இலங்கை போன்ற நாடுகளில் இப்படி ரோட்டில் பட்டப்பகலில் நின்ற காரை கூட இப்படி கேக் பண்ணி களவெடுக்க மாட்டோம். ஆனால் இந்த விலை உயர்ந்த கார்கள் பல களவு போவதாக செய்திகள் கிடைக்கின்றன. ஆகவே அவதானமாகவும் விழிப்பாக இருங்கள். வேறு பதிவுடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.